சாய் வில்லேஜ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நான் பதஞ்சலி முனிவரின் யோக சூத்திரங்கள் உட்பட பல யோக நூல்களை படித்து புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் யோக சமாதியில் மனதை ஒருமுகப்படுத்த முடியவில்லை. தாங்கள் பல நாட்களாக யோக சமாதியில் ஆழ்ந்து விடுவதாக நானா சாஹிப் கூறினார். எனக்கு அதை சொல்லித்தர வேண்டும் என்று பாபாவின் பாதம் பணிந்தார் அந்த யோக சாதகர். அப்போது பாபாவுக்கு சாப்பிட ரொட்டியும் பச்சை வெங்காயம் வந்தது. பாபா சாப்பிடத் தொடங்கினார். வெங்காயம் தாமே குணத்தை உற்பத்தி செய்யும். மட்கி போன பொருட்களும் தமாச குணத்தை அதிகரிக்கச் செய்யும். அதை சாப்பிடுபவரால் எப்படி யோகத்தை கட்டுத்தர இயலும் என்று யோக சாதகர் நினைத்தார். நானா எல்லோராலும் பச்சை வெங்காயத்தை ஜீரணிக்க முடியாது. யோக சமாதி நிலையில் அதை போன்றதே. குக்கை சாம்பலாக்கிய முனிவருக்கு தத்துவத்தை போதித்தவன் கசாப்பு கடைக்காரன். சமுத்திரத்தை குடித்த முனிவர் 3 முலாம் தான் இருந்தார். தமாச குணம் இல்லாதவர்களால் தவறாக பிறரை எடை போட முடியாது என்று பாபா கூறவும் பாபாவின் பாதங்களில் விழுந்து யோக சாதகர் மன்னிப்பு கோரினார். பாபா உதியளித்து ஆசிர்வதித்து பிறகு அவரால் நீண்ட நேரம் மனதை வசப்படுத்தி யோக சமாதியில் லயிக்க முடிந்தது. ஷியாமாவை கண்ணாடி விரியன் சுண்டு விரலில் கடித்து விட்டது. விஷம் சுர் என்று தலைக்கேற கண்கள் சொருகி கொண்டது கண்டு நண்பர்கள் பயந்தனர். ஆதிசேஷனையே பாயாக கொண்டவர் விடோபா. அவர் சன்னதிக்கு எடுத்து போவோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டதை கேட்ட ஷியாமா, என்னை பாபாவிடம் கொண்டு செல்லுங்கள் என்று குளறினார் ஷியாமா. பாபா ஷியாமாவை கண்டதும், இழிந்தவனே, ஏறாதே, ஏறினால் தொலைந்தாய், போ, அப்பாலே போ, கீழே இறங்கு என்று கர்ஜித்தார். ஷியாமாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. பாபா தன்னை கடித்து பாம்பையும் ஏறும் விஷத்தையும் திட்டுகிறார் என்பதை புரிந்து கொள்ளும் மனநிலையில் அவர் இல்லை. ஷியாமா, இறந்து விடுவோமோ என்று பயப்படாதே. எங்கேயும் போகாமல் வீட்டிலேயே இரு. எது வேண்டுமானாலும் சாப்பிடு. ஆனால் வயிறு நிறைய சாப்பிடாதே. அவ்வப்போது சாப்பிடலாம். தூங்க விடாமல் பாதுகாப்பது உங்கள் பொறுப்பு என்றார் பாபா. பாபாவின் அருளால் ஷியாமா பாம்பு கண்டத்திலிருந்து உயிர் தப்பினார். நாடு முழுவதும் பரவிய காலரா ஷீரடியும் விடவில்லை. வெளியூரிலிருந்து எந்த வண்டியும் ஷீரடிக்கு வரக்கூடாது, ஆடு வெட்டக்கூடாது என்று 2 சட்டங்களை பஞ்சாயத்தார் ஏற்படுத்தினர். செல்வந்தர்கள் உள்ளூர் மரங்களை வெட்டச் சொல்லி எரிபொருள் பஞ்சமின்றி இருந்தனர். விறகு கட்டைகளை அதிக விலை கொடுத்து வசதி படைத்தவர்கள் வாங்கி சேமித்து கொண்டதால் ஏழைகளை எரிபொருள் பஞ்சம் தாக்கியது. ஒரு விறகு வண்டி கிராமத்து எல்லையில் நிற்பதாக ஷியாமா தெரிவித்தார். அதை மசூதிக்கு விடும்படி பாபா ஆணையிட்டார். மசூதியில் விறகுகள் அடுக்கப்பட்டன. பாபா, ஒரு விறகு எடுத்து கொள்ளலாமா? முதலில் கேட்ட பெண் சற்று துணிச்சல்காரி. காலரா வரது இருக்கட்டும், முதல்ல சாகாமல் இருக்க சாப்பிட்டாகணுமே என்று விமர்சனத்தோடு அடுத்தவள் விறகு கொண்டு போனாள். பாபா புன்னகைத்தார். சற்று நேரத்தில் விறகு குவியல் இருந்த இடத்தில் சில சிராய்களே மீதமிருந்தன. வயதான மிகவும் நலிந்த ஒரு ஆட்டை மசூதியில் விட்டு சென்றார் ஒருவர். மாலிகானைச் சேர்ந்த பீர் முகமது அவர்களை பேட் பாபா என்று அனைவரும் அழைப்பார்கள். சாயி பாபாவுடன் அவர் சாப்பிட்டார். பாபா அவருக்கு தினமும் 50 ரூபாய் தட்சணை கொடுத்து வந்தார். பக்கீர், இந்த கிள ஆடு சாகும் நிலையில் உள்ளது. நீயாக வெட்டி துர்க்கைக்கு பலி கொடுத்து விடு என்றார் பாபா. இறைச்சி சாப்பிடும் குலத்தில் பிறந்திருந்தாலும் நான் உயிரை கொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் பக்கீர் முகமது. ஷியாமா, இந்த ஆட்டை துர்க்கைக்கு பலியிடு என்றார் பாபா. ஷியாமா ராதா கிருஷ்ணமாயிடம் சென்று கத்தி கேட்டார். கத்தி எதற்கு என்று கேட்டபடி கத்தியுடன் வந்தால் ராதா கிருஷ்ணமாயி. பாபா ஒரு சோனி ஆட்டை பலியிடச் சொல்கிறார் என்றார் ஷியாமா. கத்தி கொடுத்த பாவம் எனக்கு வேண்டாம். பேசாமல் மாருதி கோவிலுக்கு போய்விடுங்கள். வேறு யாராவது வெட்டி கொள்ளட்டும். பாபாவிற்கு குடும்பம் கிடையாது. அவர் எது வேண்டுமானாலும் செய்யலாம். உங்களுக்கு அப்படியா என்று அவள் கூறியதும் ஷியாமா மாருதி கோவிலுக்கு சென்று ராமஜெயம் செய்ய தொடங்கினார்.
தீக்ஷத் சாமாவை காணவில்லை. நீ ஆட்டை வெட்டு என்றார் பாபா. காக்கா சாஹேப் தீக்ஷத் இறைச்சி வெட்டும் கத்தி வாங்கி கொண்டு வந்தார். பக்கீர் முஸ்லாமனாய் இருந்து ஆட்டை வெட்ட மறுத்துவிட்டார். கத்தி வாங்கச் சென்ற ஷியாமா ஓடி ஒளிந்து கொண்டார். அந்தணனாய் பிறந்த உனக்கு ஆட்டை வெட்ட தயக்கமா இல்லையா என்று கேட்டார் பாபா. பாபா, நீங்கள் சொல்வதே எனக்கு வேதம். குருவுக்கு கீழ்ப்படிதலே எனது கொள்கை. காரணம் இல்லாமல் தாங்கள் எதையும் சொல்ல மாட்டீர்கள் என்று பரிபூரண நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று பதிலளித்தார் தீக்ஷத். அப்படியா, கத்தியை கீழே போடு. உனக்கேன் அந்த கஷ்டம்? நானே ஆட்டை வெட்டுகிறேன். ஆனால் அந்த வேலை மசூதியில் வேண்டாம், தாக்கியாவுக்கு அழைத்து போ என்று உத்தரவிட்டார் பாபா. பக்கீர்கள் கூடும் தாக்கியாவுக்கு போகும் வழியில் ஆடு இறந்துவிட்டது. பாபா வைத்த சோதனையில் தீக்ஷத் மாற்று குறையாத பொன்னாக மின்னினார். ஷீரடியில் ஞாயிறுதோறும் சந்தை கூடும். அன்று மசூதியில் பாபாவை தரிசனம் செய்ய வரும் மக்கள் கூட்டமும் அதிகமாயிருக்கும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஹேமத் பந்த் பாபாவின் முன்னால் அமர்ந்து கால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்தார். பாபாவின் இடதுபுறம் ஷாமாவும் வலதுபுறம் பாமன் ராவும் அமர்ந்திருந்தனர். பாபா சிரித்தபடியே, ஷாமா, ஹேமந்தின் கோட்டு மடிப்பில் சில நிலக்கடலை பருப்புகள் இருக்கின்றன, பார் என்றார். ஹேமத் பந்த் ஆச்சரியத்துடன் கோட்டை நீவிட கடலை பருப்புகள் நாலாபுறமும் சிதறின. என் கோட்டு மடிப்பில் கடலை எப்படி வந்திருக்கும் என்று கேட்டார் ஹேமத். இது என்ன புதுமை? சந்தைக்கு போய் கடலை வாங்கி தின்றிருப்பாய். இதிலிருந்து தனியாக தின்னும் பழக்கம் உனக்கு இருப்பது வெளிப்பட்டது என்றார் பாபா. பாபா, நான் சந்தைக்கு போகவும் இல்லை, கடலை வாங்கி தின்னவும் இல்லை. அப்படி இருக்க இப்படி பழி போடுகிறீர்களே என்று வருத்தத்துடன் சொன்னார் ஹேமத் பந்த். அப்படியானால் கடலை கால் முளைத்து நடந்து வந்ததா? இன்றில்லாவிடில் நேற்று இது நடந்திருக்கலாம். யாராவது தின்னும்போது உங்களுக்கு 4 கடலை கொடுத்திருக்கலாம். பல பேர் ஆத்மாவில் கடவுள் இருப்பதாக வெளியில் டம்பமாக சொல்லிக் கொள்கிறார்கள், ஆனால் நம்புவதில்லை. நம்பியிருந்தால் எதையும் உண்பதற்கு முன் ஆத்ம நிவேதனம் செய்வார்களே. இது தெய்வம் சாப்பிடுவதற்கு உகந்ததா, புனிதமானதா என்று ஒரு நிமிஷம் யோசித்தாலும் போதும். கண்ட இடத்தில் சாப்பிட்டு உடம்பை கெடுத்து கொள்ள மாட்டார்கள். தமாச குணம் மறைந்து சாத்வ குணம் அதிகமாகும். பாபா ஹேமத்தை காரணமாக வைத்து இந்த உபதேசம் செய்ததாக மற்றவர்கள் கருதினர். அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.